நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரைட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீலை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு பேஸ்ட்டு பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் சர்ஃபேஸில் தான் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, இல்லைனா வந்து காப்பரு, பிராஸு, இந்த மாதிரி பொருட்களில் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா க்ளீனாக கொஞ்சம் பளபளப்பாக வந்து மாற்றிக்கலாம். இதே பேஸ்ட்டை வந்து நம்மளுடைய வீல், அலாய் வீலுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டலில் வீல் இருந்தாலும், ஸ்போக் வீலாக இருந்தாலும் இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி இந்த மாதிரி நீங்கள் வீலுக்கு பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தா நல்ல ரிசல்ட் வந்துச்சு. ஸோ இதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வீலை பொறுத்த வரைக்கும் வந்து வீலில் தான் வந்து அழுக்கு, இந்த புழுதி இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து படியக்கூடிய ஒரு இடம் தான் வந்து வீலு. பொதுவாகவே நம்ம பைக்கை க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா பைக்கோட சைடில் தான் வந்து க்ளீன் பண்ணுவோம். சைடில் இருக்கக்கூடிய ஃபேரிங்ஸாக இருக்கட்டும், பெட்ரோல் டேங்க்கு, இந்த மாதிரி இடத்த க்ளீன் பண்ணுவோம். ஆனால் வீலுன்னு வரும்பொழுது நம்ம வந்து அதிகமாக ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்து ஒரு மெனக்கெட்டு பண்ண மாட்டோம். அப்படியே தண்ணி வச்சு நம்ம அடித்தாலுமே கூட அந்த நேரம் ஒரு மாதிரி இருக்குமே தவிர கொஞ்சம் தூரம் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா திரும்பி புழுதி வந்து சேர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வீலை கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும், நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வீல் வந்து பளபளக்கும். முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் தான், நம்ம எப்போதுமே வந்து வீலை வந்து கழுவோம்ல, ஹோஸ் வச்சு நல்லா ப்ரெஷர் பண்ணி தண்ணி அடித்து நல்லா கழுவி ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்ருங்க. வீலை நம்ம நார்மலாக கழுவுற மாதிரியே வீலை வந்து கழுவிடுங்க. இதுதான் வந்து முதல் விஷயம். அடுத்த விஷயம், ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா காய விட்டுருங்க. நீங்கள் வெயிலில் நிப்பாட்டி காய வச்சாலும் சரி, நிழலில் நிப்பாட்டி காய வச்சாலும் சரி, ஃபுல்லாக காஞ்சிடணும். ஏன் அப்படின்னா அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாதிரி ஈரத்தோடு இருக்கும்போது இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஃபுல்லாக வீல் வந்து காயணும். காயிற அளவுக்கு வந்து அதை காய விட்டுருங்க. மூணாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து ஒரு கிளாத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வராது அப்படின்னா அந்த இடுக்குகள், வீலில் வரக்கூடிய இடுக்குகள்லாம் வந்து விரல் போகாத இடங்களில் வந்து ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா நீட்டாக வந்து அந்த இடத்த வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ வந்து பேஸ்ட் மாதிரி நார்மலாக நம்ம பல்லு விளக்குற பேஸ்ட் மாதிரி வந்து அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணி வீலை வந்து நல்லா தொடச்ச உடனே இன்னொரு காஞ்ச துணியை வச்சு அந்த இடத்த வந்து அப்படியே தொடச்சி விட்ருங்க. தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. இதில் நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா அந்த பேஸ்ட் வந்து வீல் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஃபுல் வீலுக்கும் அப்ளை பண்ணி தொடச்சிங்க அப்படின்னா வெள்ளை ஆயிரும், வீல் வந்து அசிங்கமாயிரும். அந்த பேஸ்ட்டோட ஈரம் வந்து காயக்கூடாது. அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டிங்க அப்படின்னா வீல் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே பளபளப்பாக வந்து இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணால் தான் வீல் வந்து பயங்கர பளபளப்பாக இருக்கும் அப்படின்னா நார்மலாக நீங்கள் வந்து தண்ணி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஓகே, நீட்டாக இருக்கும். அழுக்காக இருந்தது நீட்டாக வரும். இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக வந்து காட்டும். இது வந்து இப்போ மாதத்துக்கு ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை அப்படிலாம் வந்து கிடையாது. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறீங்க, அப்போ வந்து பைக் வந்து பார்க்க நல்லா லுக்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த மாதிரி சமயத்தில் வீலை வந்து நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். நிச்சயமாக வீல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனி வந்து கொடுக்கும். இந்த பேஸ்ட்டோட விலை பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஆட்டோமொபைல் ஷாப்பில் போயிட்டு பிரைட் ஓ அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த பேஸ்ட்டோட விலை வந்து 50 ரூபாய். இப்போ அமேசான் லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அமேசானில் பார்த்திங்கன்னா ஒரு பேக்காக தான் கொடுக்குறாங்க. ஒன்று மட்டும் தனியாக கொடுக்காம ஒரு 6 பேஸ்ட் அடங்கிய பேக்காக வந்து கொடுக்குறாங்க. மொத்தமாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க. மொத்தமாக தேவைப்படாத பட்சத்தில் ஆட்டோமொபைல் ஷாப்பில் போனீங்கன்னா ஒன்று மட்டும் வாங்கி உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ பயன்படுத்திக்கோங்க. ஒரு 50 ரூபா நீங்கள் வந்து கொடுத்து வாங்கினீங்கன்னா 2 வீலுக்கும் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா வீல் வந்து பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக ஷைனிங்காக வந்து இருக்கும். இந்த வீடியோவை பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.